வெல்கம் டு REVA'S. இன்னைக்கு நம்ம சேனல்ல 2 ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்கிறது வந்து ஹைலைட்டர்ஸ் தான். பார்க்கறதுக்கு வந்து கேரட் மாதிரி இருக்கு. எனக்கு வந்து இத பார்த்தோனே ரொம்ப புடிச்சிருந்தது. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கடைக்கு ஷாப்பிங் போயிருந்தப்போ நான் இத வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட பிரைஸ் வந்து 5 ரியால். 5 ரியால்னு சொன்னா இந்தியன் மணிக்கு ₹100 இருக்கும். இப்போ வந்துட்டு இத நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த டிரான்ஸ்பரன்ட் பாக்ஸ் இருக்குல்ல, இதோட 2 சைட்லயுமே செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அத பிரிச்சுக்கிறேன். அத பிரிச்சதுக்கு அப்புறமா இந்த கேரட்ஸ் எல்லாம் வெளியில எடுக்கலாம். இந்த ஹைலைட்டர்ஸ பேக் பண்ணியிருந்த இந்த பாக்ஸ்லயே ஒரு ஷீட் இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் சார்ட் பேப்பர் மாதிரி கொஞ்சம் திக்கா இருந்தது. இந்த ஹைலைட்டர்ஸ் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இந்த ஷீட்லயே செக் பண்ணி பார்த்துடலாம்னு நெனச்சேன். அதனால ஃபர்ஸ்ட் ஒரு ஹைலைட்டர் எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு நான் வந்து இதுல ஒரு லைன் மாதிரி போட்டு விட்டேன். இதே மாதிரியே மீதி இருக்கிற கலர்களையும் எடுத்து ஒரு லைன் மாதிரி நான் போட்டு விட்டுக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லா கலருமே நல்லா பிரைட்டா இருந்துச்சு. எனக்கு வந்து எல்லாமே ரொம்ப புடிச்சிருந்தது. உங்களுக்கு இதுல என்ன கலர் ரொம்ப புடிச்சிருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி கேரட் ஷேப்ல மட்டும் இல்லங்க. அங்க வந்துட்டு நெறைய ஷேப்ல விதவிதமான ஹைலைட்டர்ஸ்லாம் இருந்துச்சு. இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருந்ததுனால நான் இத வாங்கியிருந்தேன். இப்போ வந்து செகண்டா நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்டின்னா, நானோ டேப் வாங்கியிருக்கேன். இது வந்து டபுள் சைடட் ஒட்டக்கூடிய டேப் தான். இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லயும் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா இது வந்து மல்டி பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இந்த டேப்ப பொறுத்தவரைக்கும் நம்ம வாஷ் பண்ணிட்டு கூட திரும்பவும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த நானோ டேப் யூஸ் பண்ணிட்டு டிரான்ஸ்பரண்டான பபிள்ஸ் செஞ்சு விளையாடுற மாதிரியான ஒரு ட்ரெண்டிங் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ நானுமே வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட் பபிள் வருதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக தான் நான் இத வாங்கியிருக்கேன். நெறைய கிராஃப்ட் சேனல்ல இந்த டேப் யூஸ் பண்ணிட்டு ரொம்பவே ஈஸியா அந்த பபிள்ஸ் எல்லாம் மேக் பண்ணாங்க. ஆனா எனக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. டபுள் சைடட் டேப்லயே நெறைய இருக்கு. ஆனா இது வந்து ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சமா இந்த டேப் எடுத்துட்டு, நான் தேவையான அளவுக்கு ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து நான் கட் பண்ணதையே அப்படியே டபுளா ஃபோல்ட் பண்ணிட்டு, மீதி இருக்கிற 2 சைட்லயும் நல்லா டைட்டா இத ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ளக்க வந்து கொஞ்சம் சீக்வென்ஸ் இருந்துச்சு என்கிட்ட. கிரீன் கலர்ல ஸ்டார்ஸ் மாதிரி இருந்துச்சு. அத வந்து இதுக்குள்ளக்க போட்டு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இப்போதைக்கு எங்க வீட்ல ஸ்ட்ரா ஸ்டாக் இல்லாததுனால, நான் வந்து ஒரு பால் பாயிண்ட் பென் எடுத்துட்டு, அதுக்குள்ள இருக்கிற ரீஃபில வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸ்ட்ராக்கு பதிலா நான் இத யூஸ் பண்ணிக்க போறேன். இதுக்கு மேல ஒரு பேப்பர் இருக்குங்க. டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மாரியான ஷீட் அது. அத பிரிச்சுட்டு நீங்க வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லன்னா, நீங்க வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணிட்டு ஹீட் பண்ண பிறகு இந்த மாதிரியான இந்த பேப்பர நீங்க ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நீங்க இத ஊதுனீங்க அப்படின்னா, சூப்பரா இந்த பபிள் வரும். இந்த பபிள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால, அங்கங்க இந்த சீக்வென்ஸ் நம்ம உள்ள போட்டது போய் ஒட்டியிருக்கும். எக்ஸஸா இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணிட்டு, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான கியூட்டான ஃபேஸ் நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படின்னா, இத பிரஸ் பண்ணி விளையாடுறதுக்கே ரொம்ப ஜாலியா இருக்கும். சீக்வென்ஸ்க்கு பதிலா கிளிட்டர்ஸ் இருந்ததுனா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வேற ஏதாவது கலர் பேப்பர்ஸ சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஒரு தடவ மட்டும் செய்யலங்க. நெறைய வாட்டி இத ட்ரை பண்ணி பார்த்தேன். சம்டைம்ஸ் இந்த பபிள் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கிடைக்கிற மாதிரி நல்லா பெரிய சைஸ்ல வந்தது. அதுக்கப்புறம் நான் அத எடுத்து கையில வச்சிருக்கும்போது, பஞ்சர் ஆன மாதிரி அதோட சைஸ் வந்து அப்படியே சின்னதாயிருச்சு. அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா கூட இந்த சின்ன சைஸ்ல இருக்கிற பபிள்ஸ கூட நம்ம உடைச்சு விளையாடுறதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். இப்ப நான் ஒரு பபிள் எடுக்கிறேன் பாருங்க. இது வந்து நல்ல பெரிய சைஸ்ல இருந்த ஒரு பபிள். இது வந்து நம்ம ஊதும்போது நல்லா பெரியதா தான் வந்தது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒட்டியிருப்போம் இல்லையா? அந்த சைடுல வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆச்சு. அப்புறம் வந்து அப்படியே டோட்டலாவே சைஸ் சின்னதாயிடுச்சு. இந்த பபிள் நீங்க ட்ரை பண்றீங்கன்னா, கொஞ்சம் பொறுமையா செஞ்சா தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்காவது கரெக்ட்டா வரும். இந்த டேப்ப நீங்க வந்து வால்ல ஸ்டிக் பண்றீங்க அப்படின்னாலோ, இல்ல ஏதாவது வுட்ல ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னாலோ, இதுல வந்து அழுக்காயிருச்சு அப்படின்னாலோ, நீங்க வந்து இத எடுத்து மறுபடியும் நல்லா தண்ணீல வாஷ் பண்ணிட்டு, இத வந்து ஸ்டிக் பண்ணிட்டு நீங்க பழையபடி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த மாரி பபிள்ஸ் எல்லாம் நீங்க செஞ்சு செஞ்சு நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலோ, இல்ல இந்த பபிள் வந்து டேமேஜ் ஆச்சு அப்படின்னாலோ, அத நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அப்படியே வேஸ்ட்டா தான் தூக்கி போடணும். இப்போ சின்ன சைஸ்ல ஒரு பபிள் இருக்கு. இதுல வந்துட்டு ஒரு கியூட்டான ஃபேஸ் வரையணும்னு நெனச்சேன். ஆனா வந்து இது எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ஏன்னா இது வந்து இந்த பபிள் ரொம்ப சின்னதா இருந்துச்சு. இத விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருந்தா நல்லாருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் மறுபடியும் ட்ரை பண்ணணும்னு நெனச்சேன். சில வீடியோஸ்ல நான் பார்த்துருந்தேன். அதுல எப்படி அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த நானோ டேப்ப நம்ம ஒட்டுன மாதிரியே ஒட்டிட்டு, அந்த டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மேல இருக்கிற அந்த ஷீட்டையும் பிரிச்சதுக்கு அப்புறமா, அத ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி நல்லா ஹீட் பண்ண பிறகு, அத அப்படியே எடுத்துட்டு போயிட்டு, டேப்ல வச்சு தண்ணிய உள்ளக்க ஃபில் பண்ணிட்டு, இன்னொரு சைட வந்து நல்லா ஒட்டிட்டாங்க. தண்ணியோட அத பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருந்தது. ஃபியூச்சர்ல அது மாரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். கரெக்ட்டா வந்ததுன்னா வீடியோவா அப்லோட் பண்ணலாம்னு நெனைக்கிறேன்.
ஒரு வழியா பெரிய சைஸ்ல ஒரு பபிள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதுல வந்துட்டு மார்க்கர் பென் யூஸ் பண்ணிட்டு ஒரு கியூட்டான ஃபேஸ் நான் வரைஞ்சுக்கிறேன். நான் ட்ரை பண்ண இந்த பபிள்ஸ்லயே எனக்கு கடைசியா இப்போ நம்ம பண்ணியிருக்கிற இந்த பெரிய சைஸ் பபிள் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பபிள் மட்டும் தான் ரொம்ப அதிக நேரத்துக்கு டேமேஜ் ஆகாம நல்லா இருந்தது. இந்த பபிள் ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காகவே நீங்க வந்து இந்த டேப் வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வாங்கும்போது இந்த டேப்போட சைஸ் வந்து நல்லா பெரிய சைஸ்ல இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸ்ட்ரா யூஸ் பண்ணிட்டு நம்ம ஊதுவோம் இல்லையா? அதுக்கு முன்னாடியே நீங்க வந்துட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் கரெக்ட்டா ஒட்டியிருக்குமான்னு. நம்ம வந்து கரெக்ட்டா தான் ஒட்டியிருப்போம். ஆனா கூட வந்துட்டு நம்ம ஊதும்போது, அந்த சைடு வந்து கொஞ்சம் பிரியறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதனால நீங்க வந்து கைய வச்சு நல்லா அத அழுத்தி விட்டுருங்க. அப்பதான் வந்துட்டு பிரியாம நம்மளுக்கு வந்து இந்த பபிள் கரெக்ட்டா கிடைக்கும். இவ்ளோ டேப் நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம கடைசியா பண்ண இந்த பபிள் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்ததுனால, இவ்ளோ வேஸ்ட் பண்ணது நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒண்ணும் பெருசா தெரியல. ஆனா கூட இனி வந்து இத செஞ்சு பார்க்க போறதில்ல. இனி வந்து அந்த டேப்ப வந்து நான் கிராஃப்ட் ஒர்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன். உங்களுக்கு வந்து இந்த பபிள் பிடிச்சிருக்கா, பிடிக்கலையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலோ, இல்ல வேற ஏதாவது சஜஷன் இருந்தாலோ, அத கூட நீங்க கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 2 ப்ராடக்ட்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.